வரன்னு வந்துட்டு பேச போடல முத்தம் தானே வேணும். தாராளமா தரணும். எங்க வாங்க முத்தம் தரன்னு சொன்னேன். யார் தருவாங்க தெரியுமா? நீங்க நடந்த விஷயத்தினுடைய கண்டனத்தை சொன்ன உடனே நடந்த விஷயத்தினுடைய தந்திரத்தை சொன்ன உடனே என்னுடைய தந்தை வந்து உனக்கு ஆனா நீங்க போகாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டி அடைக்க வேண்டும். உடனே அண்ணான்னு சொல்றீங்க. நீங்க எங்க போறேன்னு சொன்னீங்க அண்ணா. அப்பாவோட போய் சொல்ல போறேன் சார். என்ன அப்பா கிட்ட போய் சொன்னீங்கன்னே மான கப்பல் ஏறிட்டேன்னா அப்பனா தெரிஞ்சுட்டியா? நான் பத்தினியா மாறிட்டேன்னா. நான் பத்தினிலே டபுள் பத்தினி அண்ணா. 10 தான் கேள்விப்பட்டிருக்கேன். டபுள் பத்தினா எப்படி மாதிரி என்ன அது சேர்க்கறீங்க? இது சேர்த்து என்ன எப்படியா தெரிஞ்சுச்சல்ல? அது போதம்மா அண்ணா. என்ன நான் நாட்டி ஆட வரேன்னு நான் தலையெழுத்தாண்ணா. நாட்டு ஆட வந்து தலையெழுத்தான்னு கேக்குறேன். நீ நாட்டு ஆட வரல கலெக்டர் ஆஃபீஸ்ல கையெழுத்து போட்டு இருப்பியா? இதான் தலையெழுத்தாகி போச்சு. அதுக்கப்புறம் என்னம்மா எங்க எப்படி இருக்க வேண்டியது? இது சரிதான். என் தகுதி என்ன தர தரேன்னா சொல்ல முடியுமா? நான் எதுக்கு தெரியுமா வந்து? எதுக்கு? எனக்கு அப்பனும் இல்லை, எனக்கு அம்மாவும் இல்லை அண்ணா. அப்பா அம்மாவே இல்லையா? அப்பா அம்மா என்ன ஆனாங்க? எங்க அப்பனும் அம்மாவும் நாடா போயில அடிச்சுன்னு போயிட்டாங்க. நாடா நாடா போய் எப்போ வந்தது? கோமணம் போயில வந்துச்சுல்ல, அதுல யார் யார் போனாங்க? அதுல எங்க பாட்டி தப்பி போயிட்டாங்க. நாடா போயிலும் கோமணம் போயிலும் இதெல்லாம் வந்ததா? சரி அண்ணன் தம்பி வருது. எனக்கு அண்ணனும் இல்ல அண்ணா, என் கூட பிறந்த தம்பி இல்ல அண்ணா. அழவே அழாது. எப்போ அண்ணன் தம்பி இல்லைன்னு சொல்லிட்டியோ இனி முதல் கண்டு உனக்கு அண்ணன் நான் இருக்கிறேமா. இதே ஊர்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு திருமணத்துக்கு முடிச்சு வைக்கணும். நல்ல ஒரு ஊரை குறை சொல்ல மாட்டேன்னா. ஆமா வேணா நான் இந்த ஊர் நல்ல ஒரு ஊர் நல்ல ஒரு ஊரை நான் குறை சொல்ல. எவ்வளவு பேர் இருக்காங்க? என்ன அங்க கூட வேணாம் அண்ணா. ஒருத்தர் கூட கொட்டாவுல வரல. அப்படி யார போய் நான் கட்டிக்கிறது? எல்லாம் உக்காந்து இப்படியே தான் நடக்குது. ரசிக்கிறாங்கம்மா. எது பார்த்து ரசிக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் வேணாம் அண்ணா. சொல்லாதம்மா. இப்படியே இருந்தா மரியாதை கிடையாது. மரியாதையா இருந்துட்டு போயிடுறேன். நீங்க எப்படி அண்ணன் சொன்னீங்களோ மாறி கொடுக்குறேன் அண்ணா. சீரு செய்யற அண்ணா. வந்து வந்தா நான் எனக்கு அள்ளி கொடுக்குறேன். என் கூட பிறந்த அண்ணா எனக்கு கிள்ளி கொடுக்குறேன். என் ஒரு பண்ண யாராவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கிள்ளி கொடுப்பாங்களா? அதெல்லாம் அந்த காலம். இந்த வயசானவங்களாம் நைனெல்லாம் அப்ப இருக்கும்போது சீர்படிச்சு மாட்டு வண்டி அனுப்புவாங்க. ஆனா இப்ப இருக்கிற அண்ணன் தம்பிங்களா கிள்ளி தான் கொடுக்குறீங்க. அப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த வருஷம் அண்ணன் தம்பி கொடுக்க கூட மாட்டேங்கிறீங்க. அப்போ சவர வேலை கம்மியா இருந்தது நிறைய போட்டு கொடுத்தாங்க. இப்போ ஒரு சவர 50,000 இருக்குது. எப்படி போட்டு கொடுக்க முடியும்? நாங்க பிறந்த பொண்ணுங்க வயலுங்களா நீங்க பூடிங்கடா அண்ணா. சாப்பிட விடாது. பொறுப்புங்க சாப்பிட விட்டா பழிக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிட விடக்கூடாது. அண்ணன் தம்பி கொடுக்கலாம் கூட சாப்பிட விடாது. நான் கேக்குறேன் நாங்க. ஏன்னா ஒரு கீழே போடவும் வருஷத்துக்கு ஒரு போட. ஆமா இந்த போட எப்படி வாங்கிமோ இங்க? ஏன் என்ன நீங்க எடுத்து கொடுக்கிறதுக்கு மாட்டீங்களா? அது சரி சரிமா. ஏன்னா யாருக்கு டைம் மண்ணத்தி போடல. வாட் இஸ் திஸ்? டைமோட பஸ் வருமாமா. சரிமா அண்ணன் தம்பி கொஞ்சம் கம்மியா இருக்கிறான். அக்கா ஒரு ஆயுதுங்க உன் தங்கச்சி மாதிரி இல்லைன்னா. ஐயோ அவரை போட கேக்குறியா? அது சரிதான்.
அண்ணன் தம்பி கொஞ்சம் வசதியில கம்மியா இருக்கிற அக்கா தங்கச்சி வசதியா நீங்க கொஞ்சம் கொடுத்து ஓதுங்க. அது மாபெரு தவறு. அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. அண்ணன் தம்பி கிட்ட இருந்தே வாங்கிட்டு போயிடுவீங்க. நாளைக்கு நான் செத்துட்டேன்னா ஓ அண்ணான்னு சொன்னான்னா அழாதம்மா, என்ன நடந்து எனக்கு கோடி போடுறானா. என்ன நடந்து போச்சு? எதுக்கு இப்படி போல போறீங்க? நீதானே என்ன பொழப்பு வச்சு பாக்குறானா. பிறந்த பொறுப்பு அப்படி நான் என்ன பண்ண முடியும்? இல்லம்மா, நீ பிறந்தது அது போல. அண்ணா நைட்டுக்கு நேரத்தை போட போறேன். வருஷம் 364 புற வந்துலே கிடக்கிறேன். அண்ணா அடையப்பா மலர் சிவாஜி கணேசன் என்ன நடந்து போச்சு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னம்மா நடந்தது யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்கண்ணா. இவ்வளவுதானே? யார்கிட்டயும் சொல்ல மாட்டோமா? நீ போய் வரலையா? கொட்டாவில் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தா தண்ணினா உள்ள இது வச்சுக்கிறேன். அது என்னதுங்க ஐயா? கண்டுள்ள விடுவாங்க தண்ணி வரதுக்கு அடுத்த காட்சிக்கு அந்த ரிசிங் விடுவோம் உள்ள. அதே தான் அதை விடுவேன். பைப்புள்ள வச்சுக்கிறியா? ஏன்னா இல்ல தண்ணி விடுறது ஏன் தயாரிக்கிறதுக்காக இது வச்சுப்பேன். போமா வேலையை பார்த்து. ஆனா இங்க நடந்தது யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் சொல்ல மாட்டேமா. என்னோட இமேஜ் இஸ் ஃபைன். சரி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் போயிட்டோம். இல்ல ப்ராமிஸ் பண்ணிடுங்க. சத்தியம் செய்தாதான் நம்பலாம். ஐயோ ஆம்பளைங்க வாய் வச்சு நம்ம மட உனக்கு தெரியாதா? என்ன போல ஆளு நம்பலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இருந்தாலும் என்ன? நீ வாழ வாழ்க்கைக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். நோ நோ. ஆமாமா. இங்க நடந்த விஷயத்தை யாரிடத்துலயே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். அண்ணா தம்பி பெரிய புள்ள பாய் பாய் விக்கு சின்ன புள்ள கரகாட்டாரு மல்லரு அது என்ன கொயாக்கா விக்குறாங்க. ரோஸ் வரக்கூடாது. மானங்கட்ட அரண்மனைக்கு ரோஸ் வரக்கூடாது. அண்ணா தம்பி நம்ம இங்க வேலை செய்யலாம். ராஜிமா பண்ணு பாப்பலாம். தம்பி நீங்க 2 பேரும் இந்த வேலையை விட்டா என்ன செய்வீங்க? புறங்கத்து போ. என்னடாப்பா புடுங்க? நாத்து புறங்கற வேலை. நாத்துல ஃபுல்லா தண்ணி விட்டுட்டு ஒரு கோமத்தை கட்டிக்கின்னு காலை பரப்பிக்கின்னு அந்த நாத்து புறந்தோல் தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். அழகர சொகா இல்லங்க. தண்ணி சொகா. ஒரு நாளைக்கெல்லாம் நாட்கெடுத்தா சம்பளம் எவ்வளவு தெரியும்? எவ்வளவு 400 ரூபாய். 400 400 ரூபாய். முருங்கைக்கீரை சாம்பார் சத்து. என் அரண்மனை உனக்கு எவ்வளவு? ஒரு நாளைக்கு 1200. ஓ 200 ஏறி போச்சா? ஊருது அங்க அது பரவாயில்ல. 400 ரூபாய் முருங்கைக்கீரை சாம்பார். ஒரு ஆளுக்கு தான் பதில் சொல்லு. உண்மை. இங்க 1000 ரூபாய் கோயிலேறு கோயம்பு சாப்பிட்டோம்னா 16 பேர் பதில் சொல்லு. அது தவற. சாப்பிட்டு பார்த்தா ஒரு ஆளுக்கு பதில் சொல்லணும். எங்க அந்த தெய்வம் எங்க பாப்பா எங்க வாங்கப்பா புடிங்கப்பா. அவளை புடிங்கப்பா. அந்த தேவடால புடிங்கப்பா. ஒரே புட்டா ஜல்லு 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 நாய்க்கு சேர்த்து போடு. ஜல்லு 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 அறிவு கட்டவை. பாருங்க இந்த சமுதாயத்துக்கு போமா உள்ள போமா. உனக்காக பேசுறேன். அவன் தான் வாழ போறதுக்கு இருக்கு அங்க என்ன நடந்துச்சு? மோ போமா. மன்னனுக்கு நீதி வேண்டும் மன்னா. ஏய் உனக்கு நீதி கிடையாது. சும்மா பேசு. அதான் சொல்லிட்டு உட்கார்ந்து போ. என் உடலிலே உயிர் மூச்சு ஒன்று இருக்கு வரை நான் உனக்காகவே வாழ்கிறேன். நானே ஏறிட்டேன். ஏய் 2 பேரும் ஆயிடும். ஓகே ஓகே வா போங்க அப்ப. மன தண்ணி எங்க இருக்கு மன்னா? ஏய் போடியாப்பா கேங்க. நான் நிற்கல இருவினைவே சரியில்லை. நீயாக நீதியை காப்பா என்று பார்த்து யாரு உன் வரவேற்பு நாட்டியமான நாட்டியக்காரி இசையால் பலர் மயங்க வைத்த தெய்வண்டா. தெய்வத்தையே தொட்டிருக்கிறார். நீ தவறு செய்யவில்லையா?
பிறந்தான். முல்லை கொடியானது தரையை பரமக்கவி தேரையை நிறுத்து வந்தானே பாரி, அவன் பிறந்த மண்ணில் தான் பிறந்தான். ஒரு புறாவிற்காகவே தன் தசை எப்படித்தான் சிவை சக்கரவர்த்தி. ஏன் சத்தியம் என்று 5 எழுத்தை காக்குவதற்கு இன்னும் குழுவை காத்துக் கொண்டிருக்கிறான். நமது சூரிய குலத்தோடு அதை செஞ்சு தன் தம்பிக்காக அவன் தலையை கொடுத்தான் வல்லல் குமன். மன்னாதி மன்னரெல்லாம் பிறந்த அவையிலே பிறந்து அதிலும் எனக்கு நிலையாக பிறந்து நிலையவே சரியில்லை. நாய் தான் ஆனாவின் தன் தசையால் தத்துவத்தை தள்ளிவிட்டு வந்தான். இனிமே நான் கொள்ளி எடுத்து சொரிந்து கொள்ள கூட கைப்பொண்ணை பார்ப்பதற்கு விளையவே சரியில்லை. நீதியை காக்க வந்த பிள்ளைகளை நீதியை குழிதாண்டி உங்கள் நாட்களை விழிப்பவர்களே நான் இருப்பது எந்த பிளான் பண்ண அப்புறம் போட்டேன் இந்த அண்ணன் உன் கண்களுக்கு தெரியுதா? அந்த பெயர் சொல்ல அருகதையற்றவன் காஞ்சிமா நகரிலே பிறந்தார், வளர்ந்தார், தமிழ்நாட்டை ஆண்டார், வேறு அறிஞர் அண்ணா. அவருக்குத்தான் இந்த பெயர். தெரியுமா உனக்கு? பயங்கரமான ஆளுங்க, டெக்னிக் நிறைய தெரியும் அவருக்கு. தெரியுமா? அவர் மீட்டிங்ல பேசணும்னா ஜமா எக்கச்சமா வரும். அவர் பேச்சை கேட்பதற்கே தட்டுமா ஜனங்க கூட்டம் கூட நின்னுவார். அந்த பெரியார்களே தோயமார்களே பேசு. ஆனா அவருக்கு ஒரு பயங்குது, பொடி போடுற பழக்கம் அண்ணாவுக்கா. ஆமா, பேசிக்கினே இருப்பார். பொடி போட முடியுமா? அசிமா நினைக்க மாட்டாங்க. வீட்டு போய் போட்டு வர முடியுமா? முடியாது. ஆனா அவர் டெக்னிக் என்ன தெரியுமா? இந்த மைக்காண்ட கை வச்சுக்கோ, தெரியாது யாருக்கும். அன்பு பெரியார்களே உங்களுக்கெல்லாம் இங்கிட்டு எடுப்பாரு டப்பாவை, அப்படியே இந்த விரல கொட்டிக்கினே இருப்பாரு. உங்களுக்கெல்லாம் நான் அப்படின்னு உடனே கொட்டிட்டு டப்பா வச்சுக்குவாரு. வச்சுட்டு இந்த கையில பொடி கொட்டிக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அந்த ஒரு நாள் நீசிக்கு யாருமே தெரியாது. அப்படி நீசிக்கிறாரு பயமா. அதற்கு தான் பேர் அறிஞர் அண்ணா. அவர் மேல டெக்னிக் யாரு யூசிக்கு சொல்ல மாட்டையா? அறியாத வயதில் தெரியாத தவறு செய்தான் உன் அண்ணன். மூடி மறைக்காமல் ஏன் இல்லை சாட்சி உரைத்தாயே நீதிமன்றத்தில். நீதிமன்றத்திற்கு வருவதற்கு உனக்கு அருகதையற்றவன். தந்தையுடைய நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக என்ன உரைத்தாய்? தந்தையுடைய நீதி 6 அடி வெள்ளத்தில் குழி தோண்டி மறைத்து விட்டான் ராஜபாண்டி. தம்பி என்ன 5 வயது, அண்ணன் தம்பி 10 வயது, 20 வயது எதிராளியாக ஆக்கிவிட்டானே. உதயவரி நாட்டில் இருப்பதற்கு அருகதையற்றவன். ஒழுங்கு மரியாதை சொல்றேன். எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துக்கிறேன். இந்த ராஜபாண்டி இருக்க வரை நீ இருக்கிறதுக்கு அருகதையற்றவன். புறப்படு. உடம்பில் உயிர் இருக்க வேண்டும் என்றால் தேவனை நாட்டை விட்டு போக முடியாது. நீதி எனக்கு சோதனைக்கு சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் தோன்றி தன்மை மாற்றுதான் சொந்தங்களை காட்டி. தர்மங்களை மாற்றுதான் சொந்தங்களை காட்டி.
சத்தியத்தை சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதன்னா சங்கடத்தில் மாட்டி மனிதன் வாழ்க்கையோ வில்லங்கம் மக்களுக்கெல்லாம் மிருதங்கம் மிருதங்கமும் மரத்தில் கேரும் வேதாளம் சோதனை எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதன்னா சொந்தங்களை காட்டி கிடுக்கன் வரும்போது சிரிக்கின்றார் எத்தனை பேர் பூநாட்டிருக்கேன் சிரிக்கின்றார் அதனால் தானே இருக்கின்றேன் சத்தியத்து போதற்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதன்னா சொந்தங்களை காட்டி இதுதான் யாரோ ஆண்டி ஆண்டி கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிதான் அழிப்போம். நான் ஊருக்கு போய் திரும்பி பாரு அந்த தேவடி அது பாரு வாட்சா என்னடா நீ என்ன தேவடி ஆடுற? உரைத்தால் போ. ஹலோ 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 லைன் சரியா கிடைக்கல எங்கடா பாத்ரூம்ல வெளிய வா அங்க நில்லு வாட்ச்மேன்ல நில்லு நில்லு ஆமா யார் நீ மிலிட்டரிக்காரா மிலிட்டரிக்கார தானே வா 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 தேவடி எங்க தாங்கற வா மிலிட்டரிக்கார் யார் மிலிட்டரிக்கார் மிலிட்டரிக்கார் மாசத்துக்கு ஒரு முறை இங்க வருவான் அரண்மனைக்கா ஆமா என்ன உரைக்க இந்த தேவடியால பாக்க அட்ரா போயா அட்ரா ரெண்டு போட்டு கேட்டு நின்னுங்க தேவடியால சொல்லுவீங்களே என்னது? அட்ரா இருங்க வெயிட் பார்ட்டி சொல்லுமே டெல்மே யாரு மிலிட்டரி? ஏய் நடா பாசின் ரெண்டு பேரும் டெல் மீ கில் மீ பேசுறீங்க என்ன பேச மாட்டீங்க ஏய் उसाना के बर्मते के को झुका नहीं ए बता की नहीं நான் கூட பேசிட்டா போட் காட் நீ ए बात करनी नहीं है தாங்க மாட்டேன் ए बात करनी போட் காட் கீத் காட் மிலிட்டரிக்கார யாருன்னு சொல்லு அதுக்கு மட்டும் பதில் வந்தா போய் केवड़िया माटी மிலிட்டரிக்கார மிலிட்டரி காரரே அவர் மிலிட்டரி காரரே
இன்னும் முய்க்கிறா மிலிட்டரி சொல்லணும். ஓட்டலாதா அரண்மனைக்கு உள்ளயாவது மிலிட்டரி கால் வந்து இந்த ஆர்மில ஒர்க் பண்றாங்க பாரு. இந்த ஆர்மில ஒர்க் பண்றவங்க மொத்த பேருமே மிலிட்டரி கார் தான். நிஜமாங்க. அவனுக்கு என்ன வேலை இங்க அரண்மனையில? ஹலோ ஹலோ யாரு பஸ் டிரைவரா? ஐயோ பாபா தேவடி அங்க தாங்கறா வா. ஏய் பஸ் டிரைவர் சதீஷா? பஸ் டிரைவர் சதீஷ் அவனே. ஐயோ என்னங்க இதெல்லாம் ரொம்ப ஏ சொல்லு. யாரு படுத்து ஹலோ அந்த பஸ் டிரைவர் யார் வந்தான் தெரியுமா? முதல்ல கொரோனா வந்துக்கிறான் சுத்திக்கிறான். என்னடா முதல்ல கொரோனா வந்துச்சு பாரு, அதுல எங்க தான் சுத்திக்கிறான். மறுபடியும் லீவு கிடைக்குமான்னு யாரு விடாத குமுறு. இருங்க. கொரோனா வந்துக்கறா நம்ம எதுக்கு? போயிட்டாரு டிரைவர் போயிட்டாரு. தேவடியால விட்டாதா குமுறு. என்னப்பா 4-5 பேர் உள்ள போறீங்க? தேவடியா முடிக்கிறா பாரு. அவர் வந்து என்னுடைய அவர் தாங்க சதீஷ் அண்ணன். ப்ளீஸ் அட்ரா காலட்ரா டேய். ஏய் காலட்ரா. காலட்ரா கியட்ரா. டேய். அட்ரா. இப்ப பாறா உட்கார்றா பாறா. என்ன பாறா உனக்கு? முதல்ல இதயத்தில் ஒன்பது வாங்கிருக்கிறல்ல என்னடா சாட்டா சொல்லிட்டா? நிஜமாடா அதெல்லாம் பாக்குறாங்க.